நீ பாதி நான் பாதி என்றிருக்க சம்மதமா. ஹலோ ஸ்வீட்டாஸ், வெல்கம் டு தி டே டேட்ஸ். ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இன்ஷாட் ஆப் வச்சுருந்த கான்டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சேனலும் வின் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்ஷாட் ப்ரோ என்னோட லைஃப் டைம் வந்துட்டு ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ அதுதான். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் 9:16 ரேஷியோ கேன்வாஸில் போய் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டி குறைச்சதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸ்டைல் வந்துட்டு போயிட்டு அதில் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது சும்மா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் பிளர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக். ஸோ மியூசிக் போயிட்டு நான் வீடியோலேருந்து எப்போ போல் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த சாங் வேணுமோ அந்த சாங் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு சாங் எல்லாமே ப்ளே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு பிப் இமேஜ் கொடுத்துட்றேன். ஸோ பிப் இமேஜ், ஃபாண்ட், டெம்ப்ளேட் இந்த 3 கொடுத்துருப்பேன். டெம்ப்ளேட் தனியாக கொடுத்துருப்பேன். பிப் இமேஜும் ஃபாண்ட்டும் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் லிங்க் டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்து வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் பிப் இமேஜே தான். ஸோ இது கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்து வரலும் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இமேஜை. ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்துட்டு 2 இமேஜ் எடுத்துக்கிறேன். நீங்கள் மூவி இமேஜஸ் எடுத்துக்கலாம், அல்லது உங்களோட இமேஜஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டேஸ்க்கு அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணலாம் இதை வச்சுட்டு. ஸோ இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ராப் போயிட்டு 1:1 ரேஷியோ வச்சுக்கோங்க. 1:1 ரேஷியோ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் அந்த கேப்பில் கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த இமேஜும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொரு இமேஜ் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்துட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா இமேஜஸும் 1:1 ரேஷியோவில் க்ராப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே செட் ஆகிரும். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதை கொண்டு போய் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் அந்த பிஎம்ஜி இமேஜ் கொடுத்தேன்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து பேக் போயிடும். பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இமேஜை வந்து கடைசி ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து அடுத்த ஓவர்லே வீடியோ. ஸோ டெம்ப்ளேட் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்தால் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட இதில் இன்ஷாட்டில் வந்துட்டு அந்த ஒப்பாசிட்டின்னு ஒரு இது இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க மோட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த வெர்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்சா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. ஸோ நான் டெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். நான் வந்து எல்லா மெட்டீரியலுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து தனியாக கேட்டாலும் நான் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக சென்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் இதே ஆன்சர் தான் அங்கேயும் சொல்லுவேன். ஸோ இப்போ அனிமேஷன் எல்லாம் இப்போ வந்து நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சாங் நம்ம வந்துட்டு இப்போ வந்து நீ பாதி நான் பாதின்னு அப்படின்னு வருதுன்னா நான் வந்துட்டு அதில் நீ பாதின்னு கொடுக்க போகிறேன், இதில் நான் பாதின்னு கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. நீங்கள் வந்து அந்த இது ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இதுவும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டார்டிங்லேருந்து வேணுன்னா அப்படியே விட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வர மாதிரி தான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அவுட் அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா அனிமேஷனில் போயிட்டு சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதில் வந்து அவுட் அனிமேஷன் நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லைனுக்காக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ நான் டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்த லைனில் வர 2 வேர்டு, ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு வேர்டு, செகண்ட் இதில் வந்துட்டு ஒரு வேர்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த செகண்ட் வேர்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இது பண்ண மாட்டேன், ஃபுல்லாமே கொடுத்துருவேன். நான் வந்து அது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காகத்தான் அது வந்துட்டு செகண்ட் அந்த இது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வைக்க சொன்னது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு கரெக்டாக கீழே கொண்டு வந்து செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் செட் பண்ண தேவையில்லை. இது உங்களுக்காக சொல்கிறக்காக தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஸ்ப்ளிட் பண்ணங்காட்டி இப்போ பாருங்கள், இதையும் நான் ஃபஸ்ட்டே ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணங்காட்டி நான் மறுபடியும் மேலேருந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடிட்டிங் எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ
அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் கைஸ் நான் வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வரலைன்னா தெரியாது கைஸ், உங்களுக்கு ஏன் வரலைன்னு எனக்கு தெரியல. நிறைய டைம் சொல்லிட்டேன், பட் இது திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அவ்வளோதான், பை பாய்.